பார்த்திபன் கனவு 3ஆம் பாகம் அத்தியாயம் 18 பராந்தகபுரத்தில். இப்போ பொன்னன் வந்துட்டான் மண்டபத்துக்கு. சுற்றி சுற்றி தேனாங்க விக்ரமனை காணோம். இப்போ அவனுக்கு ஒரு விதமான வித்தியாசமான ஒரு சிந்தனை தோணுது. ஒருவேளை நேற்று இரவு நடந்ததெல்லாம் நம்ம கனவு கண்டோமோ, ஒரு மாயையோ? ஒருவேளை நேற்று வெள்ளத்தில் காற்றாற்று வெள்ளம் வந்தது, அங்கே நம்ம இளவரசரை காப்பாற்றினது, இதெல்லாம் ஒருவேளை கனவாக இருக்குமோ அப்படின்னு கிள்ளி கிள்ளி பார்த்துக்கிறான். இல்லையே, அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, நாம் எடுத்து போட்ட வைக்கோல் இங்கே தானே இருக்குது அப்படின்ட்டு வைக்கோலுக்குள்ளே இருக்கிறாரா இளவரசன் அப்படின்னு விரித்து போட்டெல்லாம் தேடுறான். இப்படி ஓடி வரான், ஆத்தங்கரை கிட்ட போகிறான், அங்கே இருக்கிற மரங்கள் செடி கொடிகள் எல்லாத்தையும் விரித்து விட்டு பார்க்குறான், அங்கே இல்லை. திருப்பி ஓடி வரான், இந்த பக்கம் சாலை வரைக்கும் போகிறான், அங்கேயும் இல்லை. அதுக்குள்ளே இந்த வந்தாங்கல்ல இந்த மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அவங்களும் வைத்தியரும் ஒரு மாதிரி கோமாயிடுறாங்க. யாருக்கு வைத்தியம் பார்க்க ஐயா கூப்பிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது இவன் என்ன பண்ணுறான், இந்த புடி காசு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் சேமிப்புக்கு வச்சிருந்த காசை கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டுட்டு மண்டபத்தில் தலையில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. எல்லாம் நினைவா, நிஜமாக நடந்ததா, கனவா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கேயும் அங்கேயும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தேறான். இப்போ ஒரு முறை இவன் அந்த மாதிரி தேடிட்டு திருப்பி மண்டபத்துக்குள்ளே வெளியில் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரத்துடைய அந்த இடத்துக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு பார்க்குற மாதிரி இருந்தது இவனுக்கு. யாரா இது அந்த இடத்துல மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமாக போகிறான். இவன் அன்னைக்கு அங்கே பார்த்தான் இல்லையா அந்த குள்ளன் அங்கே இருக்கிறான். இவன் நீ பார்த்தியா மண்டபத்தில் மகாராஜா இருந்தாரே பார்த்தியானோன்னு இந்த குள்ளன் என்ன பண்ணுறான், இடுப்பில் ஒரு துணி கட்டி வச்சுருக்கான். அதை அவுத்து இப்படி ஒதுறிட்டு, இல்லையே பார்க்கலையே அப்படின்னோடனே இவனை பார்த்து கேலி செஞ்சோடனே இவனுக்கு அப்படி ஒரு கோவம் வருது. அப்படியே எதையாவது கல்லை தூக்கி அவன் தலையில் போட்டு கொண்டுலாம் போல் இருந்தது அவனுக்கு. அதனால் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அப்போ தான் இவனுக்கு தோணுது, மகாராஜான்னு அந்த பேரை விட்டுட்டோம், அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் எப்படி கேட்டு பார்த்தாலும் அவன்கிட்டேருந்து எந்த விஷயமுமே கிடைக்கல. இவன் ஒரு கட்டத்துக்கு மேலே கோவாயி இவன் வெறுப்பேற்றும் போது எதையாவது அடிக்கிறதுக்கு எடுக்கிறான். இவன் ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு கூச்சலை போட்டுட்டு குள்ள அந்த பாதையில் இருக்கக்கூடிய அந்த அடர்ந்த செடிகளுக்கு நடுவில் மறைஞ்சு போயிடுறான். மறுபடியும் இவன் சுற்றி சுற்றி தேடுறான். ஐயோ, நான் என்ன பதிலை சொல்லுவேன், யாருக்கு என்ன பதிலை சொல்லுவேன், இப்படி கடைச்சி கையில் தொலைச்சிட்டனே. ஒருவேளை இவங்களுடைய ஆட்கள், அதாவது நாள் இருந்தது இல்லையா, நாள் இவங்க பேசுனதை கேட்டான் இல்லையா, என்ன கேட்டான், நரபலி கொடுக்குற விஷயங்கள் பற்றி கேட்டாலே அது ஞாபகத்துக்கு வந்துடுது. ஐயோ, இப்படி தொலைச்சிட்டனே, என்னுடைய இளவரசரை தொலைச்சிட்டனே, நரபலி கொடுத்துருப்பாங்களோ, அந்த கூட்டம் தூக்கிட்டு போயிடுச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இவன் சுற்றி 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 தேடிட்டு இருக்கும்போது பயங்கரமான ஒரு கூச்சல் சத்தம் கேட்குது. ஆந்த ஊழிடுற மாதிரி பார்த்தா அந்த அடர்ந்த மரத்துக்கு மேலேருந்து இந்த குள்ளன் அடர்ந்து அவன் தான் சத்தம் கொடுக்குறான் இவனை பயமுறுத்துறதுக்காக. இப்போ சட்டுன்னு இவனுக்கு ஒரு யோசனை தோணுது. இவனுக்கு எப்படியும் தெரிஞ்சிருக்கும், ஏதாவது விஷயத்தை இவன்கிட்டேருந்து நம்ம கறக்க முடியுதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இவன் உடனே ஒரு உத்வேகத்தில் சொல்கிறான், ஐயோ இப்படி தவறு பண்ணிட்டேனே, என்கிட்ட கொடுத்த பொறுப்பை நான் ஒழுங்காக செய்யாமல் போயிட்டேனே, நான் இவர் இருக்கிறார் இல்லையே, யார், நம்மளுடைய கபாலிகர் அந்த தலைவர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு நான் வாக்கு கொடுத்தனே, எப்படியாவது நரபலி கொடுக்கறதுக்கு இவனை கொண்டு போயிட்டு சேர்த்துருவேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தனே அப்படின்னோன்னா, அப்போ நீ எங்கள் கூட்டத்து ஆளா, நீ எங்கள் கூட்டத்தில் சேர்ந்துட்டியா, சேராமல் என்னையா, என்னைக்கோ சேர்ந்துட்டனே நான், என்கிட்ட மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருந்தாரே அவர், நம்மளுடைய தலைவர் தான் என்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருந்தாரே, நம்மளுடைய கால பைரவர் தான் இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருந்தாரே, நான் இப்படி தவறு பண்ணிட்டேனே, அவர் முகத்தில் எப்படி முளைப்பேன், அந்த காளி எனக்கு என்ன பதில் வச்சுருக்காளோ தெரியலையே, அவள் என் மேலே கோவமாயிடுவாளோ தெரியலையே அப்படின்னோடனே, சரி என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னோடனே, இல்லை இந்த மண்டபத்தில் ஒருத்தனை தங்க வச்சுருந்தேன், அவனை பத்திரமா பார்த்துட்டு நீ ரணபத்திரகாளி கோயிலுக்கு வந்துடு, அவனை அழைச்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டு போயிருந்தாரு என்கிட்ட, நான் இப்படி அவனை தவற விட்டுட்டனே, நான் என்ன பண்ணுவேன், நான் எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுதானே, இதை நீ முன்னமே கேட்டிருக்கலாம்ல, நீ எங்கள் ஆளுன்னு தெரிஞ்சுதான் நான் முன்னமே சொல்லியிருப்பேனே, நீ தான் கேட்கவே இல்லையே, இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. அந்த மண்டபத்தில் இருந்தவனை குந்தவி இருக்கால்ல, அவனுடைய பரிவாரங்கள் அவங்க இந்த வழியாக போகும்போது மண்டபத்துக்குள்ளே போனாங்க, எனக்கு தெரிஞ்ச அவங்க தான் அவனை தூக்கி பல்லக்கில் போட்டுக்கிட்டு போனாங்க, நான் தான் பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அப்பாடா எப்படியோ விக்ரமன் உயிரோடு இருக்கான், நல்ல இடத்துல தான் சேர்ந்துருக்கான் அப்படிங்கிறதுல அவனுக்கு ஒரு நிம்மதி ஆகுது.
இப்போ வந்து என்ன பண்ணுறான், உடனே மேலேருந்து அவன் திருப்பி வந்து இவன்கிட்டேருந்து ஏதாவது தகவலை கேட்கலான்னு வாயை கொடுக்கும்போது கீழே இறங்கி வரான். மந்தியாடா, உன்னை வந்து கொல்லாமல் விட மாட்டேன், என்னை பார்த்தா வந்து நீ கேலி பண்ணுறன்னு சொல்லிட்டு கையை பின்னாடி முறுக்கி ஒரு கட்டை எடுக்கலான்னு தேடுறான். இப்படி திமிருக்கிட்டுக்குள்ளே இல்லையா, வேகமாக திமிரிக்கிட்டு அவன் ஓடி போயிடறான். ஓடி போயிட்டு பயங்கரமான ஒரு ஒலியை எழுப்புறான். அந்த காட்டுக்குள்ளே பயங்கரமான ஒரு ஒலியை எழுப்பும்போது அது அப்படியே வந்து மயிர் கூச்சரியும் சத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னன்னே புரியாமல் ஒரு அமானுஷ்ய சத்தத்தில் பயந்து போய் பொண்ணை எடுக்கிறான் ஒரு ஓட்டம். அந்த ராஜபாட்டை வீதி போகிற வரைக்கும் அவன் திரும்பி பார்க்கல. திரும்பி பார்க்காமே அவன் ஒரு ஓட்டம் ஓடி போய் அங்கே தான் நின்னான். அங்கே போயிட்டு கொஞ்சமாக ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு அவன் யோசிச்சிட்டான், சரி இவன் சொல்கிறத வச்சு பார்த்தா பரிவாரங்கள் இந்த வழியாக தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எப்படியாவது நம்ம வந்து இளவரசரை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போயிருப்பாங்க அப்படின்ட்டு வழியில் போகும்போது ஒரே பராந்தகபுரத்தில் வந்து, அதாவது பராந்தகபுரம் வழியாக தான் அவங்க உறையூர் போகணும். அதனால் பராந்தகபுரத்தில் வந்து ஒரே கோலாகலமாக இருக்குது. திடீர்னு வந்து அந்த வழியாக போன ராஜகுமாரனும் ராஜகுமாரியும் வந்து அங்கேயே தங்குறாங்க. பெரிய பெரிய கொட்டகைகள்லாம் போடுவாங்க. அங்கே பறந்து இருந்த ஒரு மைதானத்தில் கொட்டகைகள் போட்டிருக்காங்க. இவன் போகும்போதே பொன்னன் பார்க்குறான், பெரிய பெரிய கொட்டகைகளாக இருக்குது. அப்போ வந்து கட்டாயமாக இங்கே தான் தங்கி இருப்பாங்க அப்படிங்கிறது. அப்படியே அவன் போயிட்டே இருக்கும்போது அந்த பேச்சு கூட்டங்களுக்கு நடுவுலையே புகுந்து போகிறான், எதனாச்சும் ஒரு விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ 2 பேர் பேசிக்கிறாங்க, ஐயோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, குந்தவி தேவியும் மகேந்திரனும் இளவரசரும் இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து சிறப்பு பூஜைகள் இங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் நடந்துகிட்ருக்கு, இது கேட்கவே சந்தோஷமாக இருக்குது, நம்மளும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனத்திரலில் கொஞ்சம் பேர் பேசிகிட்டு இருக்கதை கேட்டோன்னே இவனுக்கு ஒரு வாரி பொன்னனுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு மாதிரி ஆஸ்வாசப்படுத்திக்கிறான். சரி, இப்போ இங்கே இளவரசரும் குந்தவி தேவியும் இல்லைன்னா பரிவாரங்கள் பெருமளவில் அவங்க கூட தான் போயிருப்பாங்க. அப்போ கூடாரத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, எப்படியாவது இளவரசரை பார்த்து பேசலாம். இதை விட ஒரு நல்ல இடம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. சிறந்த மருத்துவர் இருப்பாங்க, பக்கத்துலேயே பார்த்துக்கிறதுக்கு குந்தவி தேவி இருக்கிறாங்க, இதை விட வேறு என்ன வேண்டும் அப்படின்னு யோசிக்கும் போது இத்தனை நாள் ஒரு பகை உணர்வோடு குந்தவியை பார்த்த பொன்னனுக்கு குந்தவி மேலே அப்படி ஒரு மரியாதை ஏற்படுது. ஏன் அப்படின்னா, யாரோ ஒருத்தன், யார் என்னங்கிறதே தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவன் வந்து ரத்ன வியாபாரிங்கிறது மட்டும்தான். மண்டபத்தில் ஒரு ஜுர காய்ச்சலால் படுத்து கிடந்த யாரோ ஒரு ரத்ன வியாபாரிக்கு இப்படி இளவரசியாக இருக்கக்கூடிய ஒரு குந்தவி தேவி உதவி செய்கிறானா, அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம், எவ்வளோ ஒரு நல்ல மனசு இருக்கணும், எவ்வளோ வந்து ஒரு உருக்கமான ஒரு சிந்தனை இருக்கணும், எவ்வளோ வந்து அவங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் ஓங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குந்தவி தேவி மேலே அப்படி ஒரு மரியாதை பொன்னனுக்கு ஏற்பட்டோன்னா அவன் என்ன யோசிக்கிறான், இந்த இடத்த தாண்டி ரொம்பவே பத்திரமான ஒரு இடம் வேறு எங்கேயுமே வந்து விக்ரமனுக்கு கிடைக்காது அப்படின்னு யோசிக்கிற அந்த நொடியே விபரீதமான சில சிந்தனைகளும் அவனுக்கு தோணுது. விஷக்காய்ச்சல் அதிகமாக இருக்குது. அம்மான்னு உளறக்கூடிய அந்த விக்ரமன் வாயில் இருந்து அம்மா யாருங்கிறது வெளியில் வந்துடுச்சு அப்படின்னா, பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிற மருத்துவருக்கோ குந்தவி தேவிக்கோ இது தெரிஞ்சிடுச்சுன்னா மகேந்திரனுக்கும் கட்டாயமாக தெரிஞ்சிடும். மகேந்திர இளவரசனுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த தகவல் நம்மளுடைய பல்லவ ராஜாவுக்கு போய் சேர்ந்துடும். ஏற்கனவே தேச பிரஷ்டை செய்யப்பட்ட ஒரு இளவரசன் மறுபடியும் திரும்பி வந்தால் என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சது தான். ஒரு மாதிரி விக்ரமன் சிக்கிட்டானோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வும் யாருக்கு இருக்குது, பொன்னனுக்கு இருக்குது. ஆனாலும் பெருமளவில் அவனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, எப்படியாவது குந்தவி தேவி காப்பாற்றுவா. ஏன்னா ஏற்கனவே அவள் வந்து போராடினவ தானே, எதுக்கு அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்குறீங்க, எதுக்கு கடல் கடந்து அனுப்பி வைக்கிறீங்க, இங்கே இருக்கட்டும் மன்னிப்பு வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவ தானே குந்தவி. அதனால் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வந்து பிறக்குது யாருக்கு, பொன்னனுக்கு. இருந்தாலும் எப்படியாவது பார்த்துட்டு போயிடலான்னு அந்த கூடாரங்கள் இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி காவலாளிகள் கம்மியாக இருக்கக்கூடிய கூடாரங்கள் வழியாக போய் பார்த்துலான்ட்டு அப்படியே அந்த வேலி ஓரமாகவே போகிறான். அவன் உள்ளே வரல, அந்த மைதானத்துக்குள்ளே வரல, வேலி அமைக்கப்பட்டு இவங்க பரிவாரங்கள் தங்கிறதுக்காக கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கான் அந்த இடத்துல. அதனால் உள்ளே போய் பார்த்தா இவன் மாட்டிக்குவான், யார் என்னன்றது கேட்பாங்க இல்லையா, அதனால் அந்த வேலி ஓரமாகவே போகிறான். அந்த கூடாரத்தில் பெரிய பெரிய ஜன்னல் மாதிரியான அமைப்புகள் இருக்குது. அவன் எட்டி பார்க்குறான். 2 பணிப்பெண்கள் அங்கே வந்து சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா என்ன அப்படிங்கிறத பார்த்தாக்க வந்து ஒரு பணிப்பெண் சொல்கிறா, பாத்தியாடி, நம்ம இன்றைக்கி வந்து திருவெண்ணை நல்லூரில் தங்கியிருக்க வேண்டியது,
ஆனால் எதுக்கு இங்கே பராந்தகபுரத்தில் வந்து கூடாரெல்லாம் போட்டு நம்ம தங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ இது உனக்கு சங்கதி தெரியாதா, அதுதான் ரத்ன வியாபாரி ஒருத்தர் இருக்கிறான்ல, அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியர் வந்து சொல்லியிருக்கிறாரு. போதாத்துக்கு இந்த மாதிரி சமயத்தில் மருந்துகள் கொடுக்கும்போது பயணம் செய்தால் இன்னும் உடம்பு வீணாக போயிடும்னு சொன்னதுனால நம்மளுடைய குந்தவி இளவரசி தான் என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையிலேயே கிளம்பி போகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படின்னோடனே, அப்படி என்னடி இந்த ரத்ன வியாபாரி மேலே குந்தவி தேவிக்கு வந்து ஒரு அனுசரணை, அப்படின்னா ஒரு பாசம், அப்படி என்ன அவனுக்காக செய்யணும், போயும் ஒரு ரத்ன வியாபாரிக்காகவா நம்ம இங்கே தங்கியிருக்கோம், திருவெண்ணை நல்லூர்ல நம்ம தங்கியிருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு இன்னொரு பணிப்பெண் என்ன சொல்கிறா, ஓ உனக்கு சங்கதி தெரியாதா, உனக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது தெரியல, இருந்தாலும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, சில வருடங்களுக்கு முன்னாடி இளவரசர் ஒருத்தரை நாடு கடத்தினார் இல்லையா, நம்மளுடைய பல்லவ மன்னர், உனக்கு ஞாபகம் இருக்கானோன்னு. ஆமாண்டி, அந்த சோழ இளவரசன் தானே, அவன் பேரு கூட ஏதோ விக்ரமன் ஆச்சே, இப்போ என்னடி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் அப்படின்னு கேட்குறான். உனக்கு இந்த விஷயம் கேட்டுக்கோ, இந்த வியாபாரி ரத்ன வியாபாரி இருக்கான்ல, அவன் செண்பகத்தீவுலேருந்து வந்திருக்காண்டி, அந்த செண்பகத்தீவுக்கு தான் வந்து விக்ரமனை நாடு கடத்தினாங்க. ஏற்கனவே குந்தவிமாக்கு வந்து ஏதோ ஒரு சின்னதாக அந்த விக்ரமனில் ஒரு ஈடுபாடு இருக்குது போல இருக்குது. கள்ளத்தனமாக இந்த மாதிரிலாம் பேசாத இளவரசி அப்படின்னு இன்னொருத்தி சொல்லவே இவ சொல்கிறா. என்னடி இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, குந்தவி அம்மா வந்து அந்த சந்தோஷத்தையே இழந்தது இந்த 3 வருஷமாக தானே, அவனை நாடு கடத்தினதுக்கப்புறம் தானே, இது என்னமோ உனக்கு தெரியாத மாதிரி ரொம்பவே பௌசாக பேசுகிற. அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ரத்ன வியாபாரிக்கு இவ்வளோ உபசரிப்பு, இல்லைன்னா போய் ஒரு ரத்ன வியாபாரியை நம்ம கூட போய் கூப்பிட்டு வருவாங்களா, அதனால தான் இங்கே வந்து தங்கிட்டு நாளைக்கு காலையில் நம்ம வந்து புறப்பட போகிறோம் அப்படின்னோன்னே அவள் சொல்கிறான். இருந்தாலும் ரொம்ப மோசம் குந்தவி தேவி அப்படின்னு சொன்னோன்னே இன்னொரு பறிப்புன்னு சொல்கிறா, என்ன வேணால் சொல்லு, ஆனால் இளவரசியை பற்றி ஏதாவது தவறான ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என்னால் தாங்கிக்க முடியாதுன்னொன்னே, இல்லை நீ தானே அந்த ரத்ன வியாபாரிக்கு வந்து மருந்துகள்லாம் கொடுக்குற. ஆமாம் நான் தான் கொடுக்குறேன். உன்னை போய் வந்து அவருக்கு மருந்துகள் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்களே குந்தவி அம்மா, அவன் வேற அழகாக இருக்கான், கலையாக இருக்கான் அப்படின்ட்டு ஒரே பேச்சாக இருக்குது. நீ வேற வித்தக்காரியாச்சே, மாய மந்திரம் செஞ்சு மாயாஜாலம் செய்து இல்லை மருந்தில் எதையாவது கலக்கி கொடுத்து அவனை வசியப்படுத்திட்டின்னா என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, அடி கள்ளி என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு அப்படின்ட்டு ஒரே சிரிப்பு சத்தமாக கேட்குது. இதை வந்து பொன்னன் கவனித்து ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே இருக்கிறான். முழுமையாக கேட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி அவனுக்கு திருப்தி இருக்குது. என்னென்னா, விக்ரமன் இங்கே நல்லா இருக்கான், அவனுக்கு ராஜ உபசரணையோட வைத்தியம் நடக்குது. ராஜ வைத்தியர் சும்மாவாக இருப்பார், அவர் எவ்வளோ கைத்தேர்ந்த வைத்தியராக இருப்பார். எப்படியும் வந்து விக்ரமனை பழைய அந்த பொலிவோடு கொண்டு வந்துடுவாங்க. ஜுரம்லாம் போனதுக்கப்புறம் அந்த புது தெம்போடையே அவனை வந்து எப்படியும் கொண்டு வந்துடுவாங்க. இது போதும், நான் போகிறேன். சிவனடியாரை பார்த்து எல்லா விஷயங்களையும் சொல்லணும் இல்லையா, நம்ம போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இளவரசரை ஒரு தடவை பார்த்துட்டா போதும்னு அடுத்தடுத்த கூடாரமாக பார்த்துக்கிட்டே போகிறான். இன்னொரு இடத்துல மிகப்பெரிய ஒரு சத்தமும் சிரிப்பொலியும் கேட்குறத பார்த்துட்டு அங்கே நிற்கிறான். பார்த்தா விக்ரமன் அங்கே தான் படுத்துருக்கிறான். நாடி பிடிச்சி பக்கத்துலேயே மருத்துவர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவனுக்கான உபசரணைகள்லாம் செஞ்சிட்ருக்கிறார். மனது முழுமையாக நிறைவாயிடுது நம்மளுடைய பொன்னனுக்கு. இது போதும், எப்படியும் தேத்திடுவாங்க. அதற்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ இங்கேருந்து நம்ம வந்து புறப்படலாம் அப்படின்னு ஒரு மன நிறைவோட பொன்னன் புறப்படுறான். எங்கே புறப்படுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா, சிவனடியார்கிட்ட சொல்லணும் இல்லையா, சிவனடியாரை நோக்கி தான் புறப்படுறான். சிவனடியாரை சந்தித்தானா பொன்னன்றதை அடுத்த அத்தியாயத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.